போகியை தொடர்ந்து தை முதல் நாளான இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தமிழர்கள் பொங்கல் படையலிட்டு கதிரவனை வழிபட்டனர். சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பொழியவும் நாடு செழிக்கவும் பெண்கள் நோன்பை கடைபிடித்து தை முதல் நாளில் நோன்பை முடிப்பர். நல்ல விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, பகலவன், உதவிய கால்நடை போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். இதுவே நாளடைவில் 3 தினங்கள் கொண்டாடும் பொங்கல் கொண்டாட்டமாக மாறியது. பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையில் எக்காலத்திலும் விவசாயம் சம்பந்தப்பட்டதாகவே இருந்துள்ளது என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்து வருகிறது. இந்திர விழா என்ற பெயரில் இலக்கிய காலத்திலேயே இருந்துள்ளது. மணிமேகலையில் ஆரம்பமான விழா காதையில் இந்திர விழா என்ற பெயரில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. இந்த விழா காவிரி பூம்பட்டினத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. இப்போது பொங்கல், தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்ற 3 நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் 28 நாட்கள் நடந்துள்ளதற்கான சான்றுகள் இருக்கிறது. முதலாக இந்திர விழா நடத்திய போது அதை நாட்டு மக்களுக்கு முரசறைந்து பொது அறிவிப்பாக அறிவித்தனர். இப்போது பொங்கல் ஊரையும் நாட்டையும் சுத்தம் செய்வது போல அப்போதும் நடந்துள்ளது. நகர வீதிகளில் பழைய மணலை மாற்றி புது மணல் பரப்பினர். காவல் தெய்வங்கள் முதல் சிவன் கோயில்கள் வரை சிறப்பு பூஜை நடைபெற்றது. இவ்விழா நாளில் பகைமை, பசி, நோய் நீங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டது. மழைக்குரிய தெய்வம் இந்திரன். அவனை வழிபட்டால் மாதம் மும்மாறி பெய்து பயிர் செழிக்கும் என மக்கள் நம்பிக்கை. பிற்காலத்தில் சூரியன் பற்றிய தெளிவு மக்களுக்கு வந்தவுடன் சூரியன் சந்தோஷத்தை நிர்ணயிப்பவர் என்ற நம்பிக்கை வந்து தங்கள் கண்முன் காட்சி தரும் அந்த கடவுளுக்கு பொங்கல் படைத்து வழிபட்டனர். பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் வகையில் விழா கொண்டாடி மகிழ்கின்றனர். அந்த வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் வகையில் கொண்டாடப்பட்ட போகி பண்டிகையை தொடர்ந்து இன்று தை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஒரு சிலர் தங்கள் வீடுகள் தோறும் பொங்கலிட்டு சுவாமியை வழிபட்டனர். ஒரு சாரர் ஆலயங்களுக்கு சென்று பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு சுவாமியை வழிபட்டு கதிரவனுக்கு நன்றி செலுத்தினர். நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். பெரியாண்டவர் கும்பிடுறோம். இந்த இனிய புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல நாளாகவே அமையணும். நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல் எல்லாருமே குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாடணும். விஷ் ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ